அனைவருக்கும் வணக்கம். ஞானேஸ்வரியில 5வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல 20வது ஞானேஸ்வரி முழுக்கவே இதைதான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதுல பர்டிகுலரா என்ன சொல்லிட்டாருன்னா, சுபம் அசுபம் இரண்டிற்கும் விகாரம்னா வித்தியாசமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் ஞானி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு காணல் நீர் ஒரு பெரிய மலையை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா வேணா அவனுக்கு ஒரு வேலை சுபத்துக்கும் அசுபத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா கேட்டுட்டாரு. விடனிவே நம்மளும் வந்து 20 வருஷமா ஞான சாதகம் பண்ணிட்டு இருக்கோமே, 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோமே. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஓரளவுக்கு நாங்க முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. நவ் ஐ ஹேவ் டு டெல் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல ட்ரை பண்றேன். இந்த விஷயங்கள் நமக்கு வந்து சமபாவனா அப்படிங்கிற விஷயங்களை கேள்விப்பட்டு அதை நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போது மேஜரா நான் எடுத்துக்கொண்ட ப்ராக்டிஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அட்டாக் தி மைண்ட் இன் அன் ஆப்போசிட் வே, வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என் மனசு ஏதாவது ஒன்று நினைச்சு பதறிச்சு அப்படின்னா, எதையாவது ஒன்று அசுபம்னு நினைச்சிச்சு அப்படின்னா அதை சுபம்னு நினைச்சு பழகிறது. எதையாவது சுபம்னு நினைச்சு ஆசைப்பட்டுச்சுன்னா அதை அசுபம்னு நினைச்சு விலகிறது. ஸோ திஸ் ஐ யூஸ் டு கால் இட் அஸ் அ வெல்கம் தி டிஃபிகல்டிஸ்னா உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தான் எனக்கு வெரி ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு தாரக மந்திரமாக இந்த சமபாவனைக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நான் யூஸ் பண்ண மந்திரம்னு சொன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். சரியா? அப்போ அந்த விஷயங்கள் வரும்போது, அப்போ அந்த அசுபம் வரும்போது நீங்க அப்படியே சந்தோஷமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, அசுபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பா முடியாது இல்லையா? அசுபம் வரணும் அப்படின்னு நாம வெல்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றேன். இப்ப எனக்கு முடிஞ்சதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவ்வளவு வெல்கம் பண்ணும் போதும் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன அஜிடேஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதையும் மீறி நான் எதிர்பார்த்தது வந்து விட்டது என்ற ஒரு ஆனந்தம் கொண்டு வரும்போது ரொம்ப சுலபமா அது வந்து ஃபேட் ஆயிடும். ரொம்ப ஈஸியா வெரி ஸ்மால் மினிட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா ரெண்டையும் ஈக்குவலா பார்க்க முடியும்னு சொல்றேன். அதாவது சுபமும் அசுபமும் வேற வேற இல்லை அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இல்லாம நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்ல விரும்புறேன். பட் இது வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ வென் என்னை யாராவது புகழ்றாங்க, என்னை யாராவது இகழ்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். யாராவது வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிறாங்க, யாராவது விட்டு விலகி போறாங்க, இது நமக்கு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம தான் வெல்கம் பண்ணிட்டு தானே இருக்கோம். விலகுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒட்டுறாங்கன்னா ஐயோ ஒட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த சுபம் அசுபம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். பட் அப்கோர்ஸ் இந்த உடல் வேதனை பெயின் அப்படிங்கிற இந்த இடத்துல 100 ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால சொல்ல முடியாது. பட் வித் கிருஷ்ணா ஃபீல் அடுத்து நான் யூஸ் பண்ண டெக்னிக் உங்களுக்கே தெரியும், கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற பேர்ல. ஏன்னா மாயையா பாக்குறதுங்க. ஆக்சுவலி சுபம் அசுபம் அப்படிங்கிறத நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் என்னதான் முயற்சி பண்ணாலும் முடியாது. இப்ப நான் சொன்னேன்ல வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் பிராக்டிஸ் கூட அது உண்மை, அசுபம்ங்கிறது உண்மை, சுபம்ங்கிறது உண்மை அப்படின்னு நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாம் எக்ஸாம்பிள் பேசுறோம், ஃப்ரெண்ட்லி கேம் பேசுறோம். ஃப்ரெண்ட்லி கேம் தான் வந்து மாயா, அதாவது உண்மை இல்லை சும்மா நாச்சுக்கும் தான் சுபமும் அசுபமும் வருது அப்படின்னு சொல்லி. வெற்றி தோல்வி ஃப்ரெண்ட்லி கேம்ல வந்து சுபம் அசுபம் தான், பட் ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை. அப்போ உண்மையிலே இல்லை, சுபமும் இல்லை அசுபமும் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ஃபேக்ட். அதை நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல கொண்டு வந்தோம். அப்ப முழுக்க முழுக்க எது நடந்தாலும் என் கண்ணன் செய்கின்றான், என் கண்ணன் எனக்காக பார்த்து பார்த்து செய்கின்றான் என்ற ஒரு உணர்வோடு எல்லாத்தையுமே சமமாக ரசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். அதுல கிருஷ்ண மாயா அப்படிங்கிறத சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஏன்னா என் கண்ணன் என்னை திட்ட வருகின்றான், நடிக்க வருகின்றான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ நோ இட்ஸ் ஆல் தி கேம் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருந்து முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக அதிலும் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெறுவது ஈஸி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ மேஜரா வந்து அஃப்கோர்ஸ் இந்த உடல் வேதனை அப்படிங்கிறது ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்பவே வந்து மாயா ஃபீலை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் முடியுது அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஆஃப்லேட்டா நான் ஃபீல் பண்றது. இப்போ நான் 100% இந்த உடல் அப்படிங்கிற அந்த விஷயத்துல மட்டும் ஜெயிச்சேன்னா எனக்கு தெரியல. பட் ஃபார் பெட்டர், எவ்வளவு ஒரு வேதனை வந்தாலும் அதை என்னால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரைக்கும் நம்ம டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னு வேணா சொல்லலாம்.
ராஜதிட்ட பேசும்போது கூட, கண்ணா நீ சுபத்தையும் அசுபத்தையும் உண்மையான நினைச்சேன்னா இட் இஸ் இம்பாசிபிள். அவன் நினைக்கிறாள், ஐயோ நம்ம வந்து பெட் ஏறிட்டோம்னா நம்மளை யாராவது பார்க்கவா? சி இட்ஸ் யுவர் கல்பனா, இட்ஸ் அ மாயா, இட்ஸ் நத்திங். இது எல்லாமே உண்மையிலே இல்ல, இது சும்மா நாச்சிருக்கும், இட்ஸ் அ ஃபன், இட்ஸ் அ கேம். இது இல்லாம இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிற விஷயத்த தான் நேற்று அவர்கிட்ட கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நீயே தான் அது, உனக்கு சேவை பண்ண போறது நீதான், எல்லாமே நீதான், இது சும்மா நாச்சுக்கும். ஒண்ணு கிருஷ்ண மாயான்னு பார்க்கணும், இல்லைன்னா என்னுடைய மாயான்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த விஷயத்துல வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஞானேஸ்வரி ஸ்லோகத்தை கூட முழுக்க முழுக்க நான் அப்போ 4 இயர்ஸ் முன்னாடி பேசும்போதே இந்த மாயா தத்துவத்தை தான் ரொம்ப எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வித்வுட் சீயிங் இட்ஸ் அ மாயா, சுபமும் இல்ல அசுபமும் இல்ல, ரெண்டுமே சும்மா நாச்சுக்கும் தோற்ற மாத்திரமாக இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கும் போது தானங்க ரெண்டையும் ஒன்னா பார்க்க முடியும். அது உண்மையான பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி ரெண்டா ஒன்னா பாக்குறதுன்றது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் நாலேஜஸ் நம்ம கொண்டு வந்தால் கூட இட் மைட் பி லைக் தட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். வேற மேஜரா வந்து ஞானம் அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஞானத்தை சுபம் என்றும் அஜ்ஞானத்தை அசுபம் என்றும் நினைத்த காலம் அது சமீபமா தான் உடங்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும், சரியா? ஸோ இப்போ அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி இங்க வந்து ஞானம் அஜ்ஞானம் கூட வேஷம் தான் என்று பார்க்கும்போது, இங்க ஞானம் அஜ்ஞானம் கூட சுபம் அசுபம் அல்ல என்ற ரேஞ்சுக்கு நம்ம போகும்போது அந்த ஒரு தடுமாற்றமும் முற்றிலும் நீங்குகிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எந்த அளவுக்கு தோணுதுன்னா, இப்போ ஒரு முன்னாடி எல்லாம் வந்து நீங்க எல்லாம் வந்து கஷ்டப்படும் போது, ஐயோ இவ்வளவு ஞானத்தை கையில வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அது என்னமோ அப்ப லவ்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். பட் அது எவ்வளவு பெரிய ஈகோன்னு இப்பதானே புரியுது. அப்ப நான் வந்து இந்த மொமெண்ட் ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லும் போதே, அப்ப நான் கஷ்டப்படல நீ கஷ்டப்படுற, அப்ப நீ கஷ்டப்படுறேன்னு சின்னவன் நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா பேதபாவம் வருதா இல்லையாங்க? ஸோ இப்போ ஃபன்னுக்காக அவங்க அந்த கேம் ஆடுறாங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல தெளிவா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீல் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது ஞானதேவர் வந்து ஸ்ரோதாக்களை வந்து எப்படி பாக்குறாரு? எல்லாம் எல்லாவனுக்கும் தெரியும், இப்போதைக்கு தெரியாத மாதிரி முன்னாடி உட்காந்துருக்கானுங்க, நான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். எந்த ஃபீல்ட்ல பேசுறாருன்றது தானேங்க முக்கியம். சோ அது எந்த அளவுக்கு வரணும்னா அது ஞானம் அஜ்ஞானம்ன்றதே இல்லைன்றது எவனுக்கு புரியுதோ அவன் தானே வர முடியும். ஸோ அது என்னால இப்போதைக்கு ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பயங்கரமா சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஓகே, எல்லாம் ஓகே, இதெல்லாம் வெறும் மாயா, உண்மை இல்லை. அதுவும் இப்போ அது நானே வேற, யாரோ கூட கிடையாது, நல்லா தான் ஆடுறேன் அப்படிங்கிற அந்த ஃபீல். அப்கோர்ஸ் அதுக்காக விளையாட்டு நம்ம கொட்ட விட்டுற போறது இல்லை. இந்த ரோல்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணத்தான் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறதே பேக்ரவுண்டு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானம்ங்கிறது ஃபோர் கிரவுண்ட் கிடையாது, ஞானம்ங்கிறது பேக்ரவுண்ட், மாயா தான் ஃபோர் கிரவுண்ட். ஏன்னா கண்ணுக்கு தெரியறது மாயா மட்டும்தாங்க, பிரம்மம் கண்ணுக்கு தெரியாதுங்க. பேக்ல இருக்கிறது தாங்க பிரம்மம், ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஐ மீன் கண்ணுக்கு தெரியறது எல்லாமே மாயையா தான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் அந்த பேக்ல ஞானத்துல நீங்க 100% அந்த சமபாவனையில இருக்கிறதுன்றது பெரிய கஷ்டமே கிடையாது, கண்டிப்பாக முடியும். நீங்களாம் இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கறவங்க, பர்டிகுலர்லி நான் பேசின அந்த ஹையர் நாலேஜஸ்லாம் வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறது அப்படிங்கிறதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்களே நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா மனம் அதுவா மாறிடும். அதுதானே கீதையில வேணும்னு சொல்லியிருக்காங்க, எதற்காக நீ ஆசைப்படுகிறாயோ அதுவாக நீ மாறுவாய் அப்படிங்கிற விஷயம். என்ன மண்ணாங்கட்டி நம்ம கொஞ்சம் அஜ்ஞானத்துக்கு சேர்த்து ஆசைப்பட்டுறோம், அதனால வண்டி வந்து ஒரு சைட்ல போக மாட்டேங்குது, 2 சைடு இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிவே நத்திங் ராங் இன் இட். நீங்க கண்டினியூஸா கான்ஸ்டன்டா இந்த சமபாவனை, இந்த சம திருஷ்டி அப்படிங்கிற இந்த விஷயத்த முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க. நான் இதையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பர்டிகுலர்லி கௌரிகிட்ட சொல்லிட்டு இருப்பேன், அதனாலலாம் முடியாது, நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவ்வளோதான் என்னால் முடியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் யுவர் செல்ஃப் தட் என்னால் அவ்வளோதான் முடியும், என்னால் அவ்வளோதான் முடியும். இட்ஸ் யுவர் சீட்டிங் யுவர் செல்ஃப். அதனால எல்லாமே முடியும், சும்மா நாச்சுக்கு தானே இந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கேன். ஸோ முடியுங்கிற ஃபீலிங்கோட ட்ரை பண்ணுங்க, மாயா ஃபீலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நேற்று நம்ம எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டோம்,
கனவு கற்பனை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மாயான்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ the சேம் எக்ஸ்டென்ட் இந்த நிஜத்தை மாயான்னு ஃபீல் பண்ணுங்க. உண்மையில ஒண்ணும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஈவன் தோ கனவுலையும் கற்பனையும் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் வி ஹேட், அதாவது இந்த சுகம் துக்கம் எல்லாம் வந்ததுதான். இந்த மாதிரி தான் இங்கேயும் மண்ணாங்கட்டியும் வருது சுகம் துக்கம். ஆக்சுவலி நம்ம சொரூபத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சொரூபம் தான் நம்ம அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப ஆழமா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ கேட்ச் ஹோல்ட் ஆஃப் எனி ஒன் பர்டிகுலர் நாலேஜ் அண்ட் சிம்பிளி டிராவலிங் தேட். அண்ட் பிகினர்ஸா இருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுபத்தை சுபமாகவும் சுபத்தை அசுபமாகவும் மாற்றி பயில்வது அப்படிங்கிறது. நான் இந்த ஆன்சரை நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, நான் லவ்ல இருக்கேனா, லைக்ஸ்ல இருக்கேனா, என்னை நானே ஏமாத்திக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இந்த ஒரு சொல்யூஷன் வந்து ஈவன் பிகினர்ஸ் கூட வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். திஸ் இஸ் மை ஆன்சர்.